நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்ததும் இப்பொழுது வழக்கமாக திமுக அரசு வழங்கி வரும் 1000 ரூபாய்க்கு மாற்றாக 2500 ரூபாய் 18 வயது முதல் 60 வயது உள்ள அனைத்து குடும்ப பெண்களுக்கும் வழங்கப்படும் என்று கூறிவிட்டு அதன் பிறகாக மத்திய மற்றும் மாநில அரசின் கீழ் வேலை செய்யும் பெண்களுக்கு மட்டும் இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தின் பணம் வழங்கப்படாது என்று விஜய் எதிர்பாராத அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது ஏற்கனவே திமுக அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கியதும் அதன் பிறகாக தகுதியுள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி வருவது போல இவரது திட்டமும் அமைந்திருப்பதாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மக்களுடைய பணத்தை மக்களிடமே தருவது எப்படி இலவசமாக இருக்க முடியும்? இது அவர்களது உரிமை என்று கூறியுள்ளார். இணையதளவாசிகள் இதற்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே என்று நக்கலடித்து வருகிறார். மதிப்புமிகு மகளிர் திட்டம் மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி தருவது எப்படி ஓசி என்று கேலி, எப்படி இலவசம் என்று ஏளனமாக பார்க்கப்படும். இப்படி வரையறுக்க எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் உரிமை இல்லை என்று தமிழக வெற்றி கழகம் ஓங்கி உரைக்கிறது. உள்ளாகும் இந்தியாவில் நம்பர் 1 இல்லாத மாநிலங்களில் கூட பெண்களுக்காக மாதம் வழங்கப்படும் தொகை அதிகமாக உள்ளது. ஆனால் நம்பர் 1 மாநிலம் என்று தனக்குத்தானே தம்பாட்டம் அடித்துக் கொள்ளும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசில் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் வெறும் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. மக்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் தொகையால் அவர்களின் மளிகை சாமான் வாங்குவது போன்ற முக்கிய செலவுகளில் ஒன்றாவது குறைந்தபட்சமாக பூர்த்தியாக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் யோசித்ததால் நாம் அமைக்க போகும் மக்கள் அரசு இனி 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இதில் மாநில மற்றும் ஒன்றிய அரசு ஊழியர்களாக இருப்பவர்களின் குடும்பங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. இப்படி செய்வதால் கூடுதலான குடும்பங்கள் பயனடையும் வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதை நம் தாய்மார்கள் அனைவரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வர் என்பது நமக்கு தெரியும்.